அஜித் நேற்று வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பே முதல் ஆளாக வந்து சென்னை திருவான்மையூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வந்து தனது வாக்கை பதிவு செய்ய வந்திருந்தார். அஜித் வருகிறார் என்றதும் அவரது ரசிகர்கள் வாக்குப்பதிவு மையத்தின் முன் திரளாக திரண்டிருந்தனர். தனது மனைவியுடன் வாக்குப்பதிவு செய்ய வந்த அஜித்தை பார்த்தவுடன் ரசிகர்கள் தல தல என்று கத்தி ஆரவாரம் செய்தனர். இதனை பார்த்த அஜித் கையெடுத்து கும்பிட்டு நகர்ந்து செல்லுங்கள் என கூறியுள்ளார். இதேபோல் நடிகர் விஜய் நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க மக்களோடு மக்களாக வரிசையில் நின்றார். அங்கு கூட்டம் அதிகமாக இருந்தும் நடிகர் விஜய் 10 நிமிடத்திற்கு மேலாக வரிசையில் பொறுமையாக நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். ஆனால் துருக்கியில் படப்பிடிப்பில் பிஸியாக இருப்பதால் விஷால் வாக்களிக்கவில்லை. லோக்சபா தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், அதுவும் யோசித்து செய்ய வேண்டும் என்று திரையுலக பிரபலங்கள் வலியுறுத்தி உள்ளனர். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், விஜய், சூர்யா, கார்த்தி, விஜய் சேதுபதி என பல திரையுலக பிரபலங்கள் வாக்களித்து விட்டனர். அரசியலில் குதிக்க துடிக்கும் விஷால் சுந்தர்சி படப்பிடிப்புக்காக துருக்கியில் உள்ளார். அதனால் அவரால் வாக்களிக்க வர முடியவில்லையாம். ஒரு வருங்கால சட்டமன்ற உறுப்பினரை இப்படி செய்யலாமா என்று சமூக வலைதளங்களில் விஷாலிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். CEO சுந்தர் பிச்சை வாக்களிக்க அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்துள்ளார். ஆனால் நம்ம விஷாலுக்கு வர நேரம் இல்லையோ என்று விமர்சிக்கப்படுகிறது. அதேபோல் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்று முன்னணி நடிகருக்கான இடத்தை பிடித்திருப்பவர் சிம்பு. சமீப காலமாக தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வருகிறார். அவருடைய சிந்தனையில் சில தீர்வுகளையும் கொடுத்து வருகிறார். அப்படி இருக்கும் சிம்பு இந்த நேரத்தில் வாக்களிக்க கூட இல்லை. அவர் தற்போது லண்டனில் இருக்கிறார். வர முடியாத சூழலில் இருப்பதால் சிம்பு ஓட்டளிக்கவில்லை என டி. ராஜேந்திரன் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் ரஜினிக்கு பிறகு மிக பெரும் ரசிகர்கள் வட்டத்தை கொண்டவர்கள் விஜய், அஜித். இவர்கள் இருவருக்குமான ஓப்பனிங் என்பது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்நிலையில் நடிகர் விவேக் அஜித்துடன் விஸ்வாசம், விஜயுடன் தளபதி 63 நடித்து வருகிறார். மேலும் இவர் நடிப்பில் இந்த வாரம் வெள்ளை பூக்கள் படம் திரைக்கு வந்துள்ளது. இப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இவர், நீங்கள் 2 பெரிய நடிகர்களுக்காக அடித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் தயவு செய்து நீ இத்தனை மரம் நட்டால் நான் உன்னை விட அதிக மரம் நடுவேன் என்று சண்டை போடுங்கள். அந்த சண்டை அவர்களுக்கு பிடிக்கும் என்று கூறியுள்ளார். விவேக் சொன்ன இந்த கருத்துக்கு யாரெல்லாம் ஆதரவு அளிக்கிறீங்க? உங்கள் ஆதரவை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலே இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலப்போட வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.